இந்த சவுக்கு சங்கர் அவர்கள பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய வீட்டு டோர உடைச்சு உள்ள கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர உடைச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் கைது செய்யறது ஒரு சட்டவிரோதமானதா? சட்டப்படி அவங்க கைது செய்றாங்களா? இத பத்தி சட்டம் என்ன சொல்லுது? அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போடுறாரு. என்ன இந்த மாரி போலீஸ் ஆபீசர் கைது பண்ண வந்திருக்காங்க. வெளிய நிக்கிறாங்க. நான் இந்த ஒரு தொழிலதிபர் என் மேல புகார் குடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்ட பேஸ் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அதே மாரி அவர் கதவை தொறக்கல, உள்ளதான் இருக்கிறாரு. அதையுமே அவர் அந்த வீடியோல சொல்றாரு. அதாவது என்னுடைய வழக்கறிஞர் வந்தா நான் அந்த கதவை தொறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கதவை தொறக்கல. அந்த வழக்கறிஞர் வந்த பிறகுமே அங்க இருக்கிற ஒரு ஏசி கேட்கிறாரு. நீங்க அட்வொகேட் வந்த பிறகு அவர் கதவை தொறக்கிறேன்னாரு. அதுக்கப்புறமா அவர் கதவை தொறக்கல அப்படின்ற விஷயங்களை அவங்க சொல்றாங்க. சோ சவுக்கு சங்கர் அவர்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரப்ப அவங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா கதவை உடைச்சு உள்ள போயிருக்கிறாங்க. இத புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல செக்ஷன் 44 சப் கிளாஸ் 2ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் கைது செய்ய வராங்க. அவங்க கைது செய்வதற்கான நோக்கத்தை தெளிவா சொல்லியும் இவர் உள்ள அலோவ் பண்ணாமலோ அவங்களை கைது செய்ய விடாமலோ தடுத்தாங்கன்னா, போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டோட கதவையோ ஜன்னலையோ உள்புறத்துல இருக்க கதவையோ உடைக்கலாம். அது சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதன்படி போலீஸ் ஆபீசர் ஒரு 5 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணதா தெரியுது. அதன் பிறகுதான் அதை உடைச்சிருக்காங்க. சோ அவங்க உடைச்சு உள்ள போனது ஒரு சட்டப்பூர்வமான விஷயம் தான். இந்த விஷயங்கள் இவங்க சைடுல பாத்தீங்கன்னா கதவை உடைச்சு உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க, ஒரு அலிகேஷன்ஸ் வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுமே வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. இதனாலதான் கதவை உடைச்சுன்னு சொல்லிட்டு. சோ போலீஸ் ஆபீசர் ஒரு அரெஸ்ட் குறித்து வந்தாங்கன்னா 2 விஷயங்கள் கம்ப்ளை ஆகணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா 47 பிஎன்எஸ் படி என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க? இந்த மிகிர் ராஜேஷ் ஷா விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அதுல பாத்தீங்கன்னா கைதுக்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமா அளிக்கணும். இந்த 2 விஷயங்கள் பண்ணாங்கன்னா போலீசாருக்கு நீங்க தாராளமா கைது குறித்து ஒத்துழைப்பு கொடுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்ப போலீஸ் ஆபீசர் கதவு உடைச்சு வேற வழி இல்ல, அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது சட்டப்பூர்வமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.